உலகெங்கு வாழும் என் இனிய தமிழ் நெஞ்சங்களுக்கு இயற்கை ஜோதிடம் சார்பாக என் இதயங்கனிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் பார்க்க இருப்பது துலாம் ராசி பெண்கள் சிறப்புத்தன்மை எப்படி இருக்கும் என்று. இந்த துலாம் ராசி பெண்கள் 100% யதார்த்தவாதிகள். யதார்த்தம்னா யதார்த்தம், உங்க வீட்டு யதார்த்தம் எங்க வீட்டு யதார்த்தம் இல்லை. இவர்களுக்காக ஒரு பாட்டே பாடலாம். 1000ல் ஒருத்தி அம்மா நீ, உலகம் அறிந்திடாத பிறவியம்மா நீ, பார்வையிலே குமரியம்மா, பழக்கத்திலே குழந்தையம்மா, 1000ல் ஒருத்தி அம்மா நீ. இந்த பாட்டுக்கு முழுமையான சொந்தக்காரர்கள் இந்த துலாம் ராசி பெண்கள். இந்த துலாம் ராசிக்கார பெண்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? இவர்கள் மனநிலை எப்பொழுதும் ஒரு தராசு சமநிலையில் இருப்பது போல, எந்த பக்கம் வெயிட் வைத்தாலும் அந்த வெயிட் முடிந்த பிறகு மீண்டும் சமநிலையில் வந்து நிற்கும் தராசு. அதுபோல இவர்கள் எந்த சூழ்நிலையில் வாழுகிறார்களோ அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப நடந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல் தன்னுடைய சமநிலைக்கு வந்து விடுவார்கள். நீதிக்கும் நேர்மைக்கும் 100% சொந்தக்காரர்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள். இவர்களுக்கு பொய் சொல்ல 100% தெரியாது. ஒரு சிலர் வேண்டும் என்றால் அது எல்லா ராசியிலும் ஒரு 10% கெட்டவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அப்படி பார்க்கும்போது துலாம் ராசியில் ஒரு 5% கெட்டவர்களை பார்ப்பதே அரிதாக இருக்கும். அதிலும் அந்த 5% பேர் சுயநலமாக இருப்பதே அரிதாக இருக்கும். பொதுநலம் பொதுநலம் பொதுநலம், எங்கும் எதிலும் பொதுநலம். தன்னுடைய யதார்த்த செயலால் தான் ஏமாறக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கிறது தவிர மற்றவர்களை ஏமாற்றுற சான்ஸே இல்லை. ஏதோ ஒரு 5% பேர் வேணா மற்றவர்களை ஏமாற்றி பிழைக்கலாம். ஆனால் 95% இந்த துலாம் ராசியில் பிறந்த பெண்கள் ஏமாற்றுவதற்கு என்ன ஸ்பெல்லிங் என்று கேட்பார்கள். அவ்வளோ யதார்த்தவாதிகள். ஒரு விஷயம் மற்றவங்களுக்கு பாதிக்கிற மாதிரி தன் அறியாமல் ஒரு விஷயத்தை செய்துவிட்டார்கள் என்றாலும் அது இவர்களுக்கு மனசாட்சி உறுத்தி கொண்டே இருக்கும். நாம் செஞ்சது சரியா, இதில் எந்தளவுக்கு நன்மை இருக்கிறது, எந்தளவுக்கு தீமை இருக்கிறது என்று இவர்கள் மனசாட்சி இவர்கள் கண் முன்னே நெஞ்சை விட்டு வெளியே வந்து அச்சுறுத்தும், நீ செய்த தப்பு என்று. உடனே இவர்கள் அதற்கு மன்னிப்பு கேட்டு அதை திருத்தவும் செய்துக்குவார்கள். ஏனென்றால் சுய பரிசோதனை இவர்களுக்கு அதிகம். எனக்கு சிறு வயதாக இருக்கும்போது குங்கும புக்கில் பார்ப்பேன், சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் என்று. நீங்கள் எந்த அளவுக்கு நல்லவங்க என்று ஒரு 10 பேர் இருக்கும். அந்த 10 பேரில் நீங்கள் யாருக்கு என்ன பண்ணீங்க, யாருக்கு தேங்க்ஸ் சொன்னீங்க, யாருக்கு வாழ்த்து சொன்னீங்க என்றெல்லாம் சுய பரிசோதனை இருக்கும். அதில் ஒன்று டிக் பண்ணிட்டு வாங்க, நீங்கள் எந்த அளவுக்கு நல்லவங்க எந்த அளவுக்கு கெட்டவங்க என்று அந்த குமுத புக்கிலையும் தினத்தந்தி நியூஸ் பேப்பர்லையும் நான் பார்த்துருக்கேன். தெரிந்தோ தெரியாமலோ ஏதாவது ஒரு தவறு செய்துவிட்டார்கள் என்றால் அன்றைய அளவுக்கு இவர்களுக்கு தூக்கம் வராது. புரண்டு புரண்டு படுப்பார்கள். அதை சரி செய்து கொண்டால் மட்டும்தான் இவர்களுக்கு நல்ல தூக்கம் வரும். அந்த அளவுக்கு நேர்மையானவர்கள் இந்த துலாம் ராசி பெண்கள். மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், நாம் மற்றவரிடம் உதவி கேட்கக்கூடாது என்ற லட்சியம் கொண்டவர்கள். ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் முடியாத கண்டிஷனில் கூட உதவி கேட்பதற்கு தயங்கி தயங்கி கேட்பார்கள். அதுவும் உதவி செய்து உதவி பெற்றவர்கள்ட்ட கூட, எப்போ எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஏதாவது கொஞ்சம் கொடுக்க முடியுமா அப்படின்னு தான் கேட்பாங்க. நீ அன்னைக்கு வாங்கினில்ல குடுடி அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க. அவ்வளோ ஒரு நல்ல பர்சன் இந்த துலாம் ராசி பெண்கள். இவர்களுக்கு வாழ்நாளில் சேமிப்பு என்பது மிக பிரியமான ஒரு விஷயம். வரக்கூடிய வருமானத்தை வைத்து கச்சிதமாக செலவு செய்துவிட்டு அதில் கொஞ்சமாவது சேமித்து வைப்பார்கள். சிறுக சிறுக சேமித்து எப்படியாவது இடம் வாங்கணும், நகை வாங்கணும் என்று நிறைய லட்சிய கனவுகளோடு சேர்த்து வைத்திருப்பார்கள். இவர்கள் ஃப்ரெண்ட்ஸை தேர்ந்தெடுப்பது எப்படி என்றால், யார் வாழ்க்கையில் முன்னோடியாக போகிறார்களோ அவர்களை ரோல் மாடலாக எடுத்துக்குவார்கள். பின்தங்கி போகிற ஃப்ரெண்ட்ஸுகளை ரோல் மாடலாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். இவர்கள் விரும்பக்கூடிய வேலையே கல்வித்துறை, தீயணைப்புத்துறை, எலக்ட்ரானிக்ஸ், ஹார்ட்வேர்ஸ், ஃபேன்சி கடை, அழகு சாதன கடைகள், ஆடம்பர பொருட்களில் எல்லாம் இவர்களை பார்க்கலாம். அத்தியாவசிய மளிகை கடை மேல் ஆசை இருக்கும். ஆனால் மளிகை கடை வைக்கலாம் என்று நினைத்து கொண்டிருப்பார்கள். மளிகை கடை வைக்க மாட்டார்கள். ஏனென்றால் இவர்களுக்கு அதிகம் உடம்பு உழைப்பு போடுவது கொஞ்சம் கடினமாக இருக்கும். கொஞ்சம் மெழுக்காகவே மேம்பாகவே சம்பாதிக்க வேண்டும். அதிலும் நல்ல முறையில் தான் சம்பாதிக்க வேண்டும் என்று நல்ல குணம் படைத்தவர்கள்.
குறிப்பிட்ட வயதிற்கு மேல் நல்ல மணிமணியாக பேசுவார்கள். பேச்சாலேயே காரியம் சாதிப்பார்கள். பேச்சுத்துறையில் என்னென்ன வேலை இருக்கோ அதிலும் பணம் சம்பாதிப்பார்கள். ஆங்கராகவோ மேடை பேச்சாளராகவோ, இதில் மெயினாக வக்கீலுக்கு படிக்க ஆசைப்படுவார்கள். சிலர் நீதித்துறையில் இருப்பார்கள். இவர்கள் நீதித்துறையில் இருந்தால் அங்கு நீதி ஜெயிக்கும். இவர்கள் நீதிபதியாக இருந்து மற்றவர்கள் இவரை கத்தி முனையில் நிற்க வைத்தால் கூட கடைசி நேரத்தில் சரியான தீர்ப்பு தான் கொடுப்பாரே தவிர அவர்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுக்க மாட்டார்கள். இவர்கள் மனசாட்சிக்கு மட்டுமே கட்டுப்படுவார்கள். இவர்களுடைய மைனஸ் என்னவென்றால் மிடுக்கென்று கோபம் வந்துவிடும். சடீர் என்று கோபப்பட்டு விடுவார்கள். கோபப்பட்டால் கண்களை விரித்து கொண்டு பயங்கரமாக இருக்கும். அந்த மாதிரி மனசில் நினச்சிக்குவாங்க. அதாவது இவங்க பிஞ்சு முகமாக இருந்துட்டு வடிவேல் ஒரு படத்தில் சொல்கிறான், இந்த டெரர் பேஸை வச்சு நான் வசூல் பண்ணிடுவேன் அப்படின்பா. அந்த மாதிரி இவங்க பிஞ்சு முகமாக தான் இருக்கும். ஆனால் வெளியே டெரர் மூஞ்சி மாதிரி காமிச்சுக்குவாங்க. வாண்டடா நானும் ரவுடி தான் என்று சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உன்னை பார்க்கறதுக்கு ரவுடி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பொய் சொன்னா கூட நம்பிடுவாங்க. ஒரு பொய்யாய் ஒரு சொல் கண்ணே நான் ரவுடி தான் என்று அந்த சொல்லில் டெரராயிருவேன். அந்த மாதிரி யாராவது நீங்கள் பார்க்குறதுக்கு டெரராகிற பார்த்தா பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இவங்க இந்த பெண்கள் அப்படியே நம்பிடுவாங்க. என்னை பார்த்தா பயமாக இருக்கா அப்படியா அப்படின்னு. ஆனால் இவர்கள் பார்த்தா யாரும் பயப்பட மாட்டாங்க. இவர்கள் முகம் எப்பொழுதுமே பிஞ்சு வெள்ளரிக்காய் மாதிரி இருக்கும். மிக பிரகாசமாக இருக்கும். கண்கள் மிக அழகாக இருக்கும். நல்ல சதைப்பற்றுடன், ரொம்பவும் சதை இல்லாமலும் ரொம்ப லீனாகவும் இல்லாமலும், பார்ப்பதற்கு குமுத புக்கில் வரக்கூடிய ஓவியம் போல மிக செதுக்கி வச்ச சிலை மாதிரி இருப்பார்கள் இந்த துலாம் ராசி பெண்கள். என்ன கொஞ்சம் வெட்டி பந்தா கொஞ்சம் இருக்குமே தவிர, அதாவது சுய கௌரவம் ரொம்ப பார்ப்பாங்க, ஆனால் சுயநலம் பார்க்க மாட்டாங்க. இந்த துலாம் ராசி காலபுருஷ தத்துவப்படி 7ஆம் ராசி ஆகும். இந்த 7ஆம் இடம் என்பது எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? மனித வாழ்வில் களத்திரஸ்தானம். களம் என்றால் போர்க்களம் என்று எடுத்துக்கொள்ளலாம். நம்ம நெல் இதெல்லாம் அறுவடை செய்து அதை கொட்டும் இடம் களம் என்று எடுத்துக்கொள்ளலாம். களம் என்றால் எல்லாம் கலக்கக்கூடிய இடம், உற்பத்தி இடம், அதுதான் களத்திரம் என்று சொல்வோம். இரு மனமும் கூடி திருமண வாழ்வில் இன்னொரு ப்ரொடக்ஷன் உருவாக்கக்கூடிய இடம். மனித சமுதாயத்தை மட்டுமல்ல, பல உயிர்கள் உற்பத்தி ஆகக்கூடிய களத்திரம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் ஆட்சியாகவும் மூலத்திரிகோணமாகவும் விளங்கக்கூடிய இடம். 7ஆம் இடத்தில் இருக்கும் சுக்கிர பகவான் இந்த துலாம் ராசி பெண்களுக்கு நல்ல நிலையில் அமைந்து விட்டால் நல்ல செல்வந்தராகவும் மகாலட்சுமி கடாட்சம் கொண்டு அனைவருக்கும் அன்னதானம் விளங்கும் அன்னபூர்ணியாகவும் விளங்குவார்கள். அதுவே சுக்கிரன் நீச்சம் பெற்று விட்டால் இவர்கள் வாழ்க்கையில் சொல்லவே தேவையில்லை, படாத கஷ்டப்பட்டு விடுவார்கள். திருமண வாழ்வு கூட ஏனோ தானோ என்று ஆகிவிடும். சிலருக்கு திருமணமே ஆகாமல் கூட ஆகிவிடும். ஆனால் தன்னுடைய வாழ்வில் எவ்வளவுதான் சோதனைகளும் வேதனைகளும் வந்தாலும் நெஞ்சுக்கு நீதியாகவும் இறைவனுக்கு பயந்தும் வாழக்கூடியவர்கள். இவர்களுக்கு சண்டை போடுவது பிடிக்காது. சண்டை யாராவது போட்டால் இவங்க மனசுக்குள்ள லேட்டாக பயம் வந்துடும். ஆனால் வெளியே பேசும்போது டெரர் பீஸ் மாதிரி பேசுவார்கள். பில்டிங் ஸ்ட்ராங்கு, ஆனால் பேஸ்மெண்ட் வீக்கு என்பது போல் கொஞ்சம் பய உணர்வு இயற்கையாகவே இருக்கும். பொய்யானவர்களோ திருடர்களோ தப்பு செய்கிறவங்க யாரும் இவர்களை நம்பி இவங்க முதுகு பின்னாடி ஒழிய முடியாது. ஏனென்றால் இவர்கள் மனசாட்சி கட்டுப்பட்டு அவர்கள் கெட்டவர் என்று தெரிந்து விட்டால் உடனே காட்டி கொடுத்து விடுவார்கள். அது இவர்கள் செய்வார்கள் என்றெல்லாம் சொல்ல முடியாது. அந்த சூழ்நிலை செய்ய வைத்துவிடும். அவருடைய போராத காலமாக இருந்தால் இவங்க கிட்ட தெரியாம அடைக்கலம் கேட்டு அவங்களே தண்டவாளத்துக்கு தலை வச்சுக்கிற மாதிரி அவங்களே மாட்டிக்குவாங்க. ஏன்னா இவங்க ரொம்ப நல்லவங்கிறது இவங்களுக்கே தெரியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நடந்ததுக்கு அப்புறம் தான் அடடா நம்ம ஏண்டா இப்படி செஞ்சோன்னு தோணும். அதே நல்லவங்க என்று தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்களுக்காக தன் உயிரை இழந்து கூட அவங்க உயிரை காப்பாற்றக்கூடிய அவ்வளோ ஒரு உன்னதமான உள்ளம் கொண்ட இந்த துலாம் ராசி பெண்கள். அப்படிப்பட்ட பெண்களுக்கு இந்த 2024ஆம் வருடம் மிக மிக உன்னதமான வருடமாக விளங்கும். இப்பொழுதே உங்களுடைய உறவுக்காரர்களெல்லாம் நீங்கள் நெருங்கி பழக ஆரம்பித்திருப்பீர்கள்.
ரொம்ப நாளாக பிரிந்தவர்கள் எல்லாம் இந்த துலாம் ராசிக்கார பெண்களுக்காக இருக்கட்டும், ஆண்களுக்காக இருக்கட்டும், இவர்கள் லவ் மேரேஜாக இருக்கட்டும், அரேஞ்ச் மேரேஜாக இருக்கட்டும், லவ் மேரேஜை கூட வீட்டில் சொல்லி அரேஞ்ச் மேரேஜாக மாற்றக்கூடிய வல்லமை கொண்டவர்கள். அப்படி மாற்றிய பிறகு ஏதோ போராத காலமாக திருமணம் செய்யும் பொழுது அந்த சம்மதி வீட்டார்களில் யாராவது ஒருவரை இவங்களுடைய தாய்க்கு பிடிக்காமல் போய்விடும் அல்லது தந்தைக்கு பிடிக்காமல் போய்விடும். அதனாலே இவர்கள் திருமணம் அன்று அவர்களுக்கு ஏதாவது ஒரு மன வருத்தம் எப்படி வரும், எந்த சூழ்நிலையில் வரும் என்று தெரியாது. அதனால் அவங்களுக்கு பகைமை ஏற்பட்டுவிடும். திருமணத்துக்கு பிறகு இவங்க தான் போயிட்டு வர மாதிரி இருக்கும். அந்த சம்மதி வீட்டார்கள் சரியா உறவாட முடியாத அளவுக்கு ஆகிவிடும். இது இயற்கையாகவே இந்த துலாம் ராசிக்கார பெண்களுக்கு இப்படி கிரக அமைப்புகள் இயற்கையாகவே ஏற்பட்டுவிடும். யாரையும் குறை சொல்ல முடியாது. எது எப்படி இருந்தாலும் பிறந்த வீட்டு பெருமையை புகுந்த வீட்டில் நிலைநாட்டி விடுவார்கள். இவர்கள் எங்கே செல்கிறார்களோ அங்கே அவர்களுக்காக வாழ கற்றுக்கொள்வார்கள். புகுந்த வீட்டில் இவர்கள் நல்ல முறையாக நடந்து கொள்வதாலேயே அவங்க பிறந்த வீட்டில் இந்த சம்மதிக்கு ஏதாவது தவறு செய்திருந்தாலும் அவர்கள் இவர்களுக்காக மன்னித்து மீண்டும் ஒற்றுமையாக கூடுவார்கள். அவ்வளோ உன்னதமான பிறப்பு இந்த துலாம் ராசி பெண்கள். அப்படிப்பட்ட துலாம் ராசிக்கார பெண்களுக்கு இந்த 2024 வருடம் மிக அற்புதமாக இருக்கும். உங்களுடைய 12ஆம் இடத்தில் கேது பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய 6ஆம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். 6ஆம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருப்பது மிக மிக பொற்காலமாகும். யாரெல்லாம் உங்களுக்கு எதிர்ப்பு செய்தார்களோ அவர்களெல்லாம் தானாகவே ஒடுங்கியும் ஒதுங்கியும் விடுவார்கள். உங்கள் வீட்டில் ஆடம்பர பொருட்கள் எல்லாம் இனி வந்து சேரும். ஆபரணங்கள் சேரும். ரொம்ப நாளா நிறைவேறாத ஆசையெல்லாம் நிறைவேறும். 12ஆம் இடத்தில் கேதுவால் சிறிது தூக்கம் கெடும். உடல் அலைச்சல் ஏற்படும். தூங்கும் போது திடீரென்று முழிப்பு வரும். சிலருக்கு தூங்கும் போது யூரினே வரும். அந்த மாதிரி சில தொந்தரவுகள் இருக்கும். ஆனாலும் சுக்கிர பகவான் எப்பொழுதெல்லாம் உங்களோட ஜென்ம ராசியிலும் சரி, 2ஆம் இடத்திலும் சரி, 6ஆம் இடத்துக்கு மீனராசியில் சூரியன் உச்சத்துக்கு வரும்போது சரி, 9ஆம் இடத்தில் மிதுனத்தில் சுக்கிரன் சஞ்சரிக்கும் போதும் சரி. ஏனென்றால் சுக்கிரன் சஞ்சாரம் என்பது மாதம் ஒரு முறை. இந்த மாதிரி இடத்திலெல்லாம் சுக்கிரன் சஞ்சரிக்கும் போது உங்களுக்கு மிக மிக அற்புதமான விஷயங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். இந்த துலாம் ராசிக்கார பெண்கள் ஆசைப்பட்டது ஏதாவது கிடைக்கவில்லை என்று கண்ணீர் விட்டு இறைவனிடம் துவா செய்து விட்டால் உடனே அந்த ஒரு வாரத்திற்குள் இல்லை அதிகபட்சம் 15 நாட்களுக்குள் அது நிறைவேறிவிடும். எக்ஸாக்டா சொல்லணும்னா யாரையா பார்க்கணும், பெற்றவங்களை பார்க்கணும் என்று மனசில் நினைச்சிட்டாங்க அப்படின்னா அந்த எக்ஸாக்டா அந்த நாட்குள்ள பார்த்துருவாங்க. சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஆசைப்பட்டு நினைச்சிட்டாங்க அப்படின்னா உடனே அந்த வாரத்துக்குள்ள அது பூர்த்தி ஆயிரும். அதே போல ஒரு பொருள் வாங்கணும் என்று ஆசைப்பட்டு இறைவனிடம் துவா கேட்டு அழுது விட்டார்கள் என்றால் இறைவன் அதை எப்படியும் ஒரு பூர்த்தி செய்து விடுவார். இவர்கள் சக்தி இவர்களுக்கு தெரியாதனால தான் சில பேர் ஏழ்மையாகவே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் முறையாக இறைவனிடம் துவா செய்து அழுது கேட்டு விட்டால் இவர்கள் ஆசை பூர்த்தியாகும். இந்த வீடியோ மூலியமாக இந்த விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இனிமே உங்களுக்கு ஏதாவது ஆசை நிறைவேறவில்லை என்றால் உடனே இறைவனிடம் அழுது தொழுது கேளுங்கள். தன்னுடைய மதம்தான் பெருசு என்று பேச மாட்டார்கள். ஆனால் தன்னுடைய மதத்தினுடைய ஆச்சார சீலங்களை கட்டுப்பாடுகளை மதிப்பார்கள். அதே சமயம் மற்ற இனத்தவர்களை மதிக்க தெரிந்தவர்கள். இந்த துலாம் ராசியில் பிறந்த பெண்களுக்கு 80% பேருக்கு கன்வெர்டட் திருமணம் தான் ஆகும். மிக துல்லியமாக இயற்கை ஜோடம் ஆராய்ச்சி செய்திருக்கிறது. இந்த துலாம் ராசியில் பிறந்த பெண்கள் யாரெல்லாம் கன்வெர்டட் திருமணம் செய்தீர்கள் என்று கமெண்ட்ல சொல்ல முடிந்தால் சொல்லலாம். அதே சமயம் கன்வெர்டட் திருமணம் செய்தாலும் தன்னுடைய குடும்பத்தில் தகப்பனுக்கோ தாய்க்கோ மனம் கோளாதபடி அவர்கள் சொல் கேட்டும் அதையும் கடைபிடிப்பார்கள். தன் துணை சொல் கேட்டும் அதையும் கடைபிடிப்பார்கள். இவர்கள் எப்பொழுதும் சமநிலையாக இருக்கக்கூடியவர்கள். அப்படி ஒரு சமநிலை கொண்ட துலாம் ராசி பெண்கள் வாழ்வில் வளம் பெற வேண்டும், நலம் பெற வேண்டும் என இறைவனிடம் துவா செய்து இந்த 2024 வருடம் உங்களுக்கு பொற்காலமாக அமையட்டும் என சொல்லி மீண்டும் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.